Last session, what did we do? We discussed, we understood the different meaning of noun, different types of nouns with possible examples. We have understood it. So in today's session, what are we going to see? This particular chart itself tells us we are going to look into pronouns, and further bifurcation of subject pronouns, object pronouns is also going to be understood by us. Towards the end of the session, we'll be having a multiple choice questions as I discussed in previous session. இந்த மாதிரி இந்த வாரம் இருக்கும், ஏன்னா நம்ம நோட்ஸ் டுவெல்ங்கிற பாடத்தை முடிச்சிருக்கோம். We have covered some amount of grammar to an extent. So before we start this pronouns and other part of grammar that we have planned for the day, ஒரு motivational quote ஓட நம்ம ஆரம்பிப்போம். The quote is given by Abdul Kalam sir. எல்லாருக்குமே மிகவும் பரிச்சயமானவர். We all know him, right? Such an inspiring person to all of us. All of us do not have equal talent, but all of us have an equal opportunity to develop our talents. நம்ம எல்லாருக்குமே ஒரே மாதிரியான திறமை இருக்கிறது இல்லை இல்லையா? இப்ப நான் நல்லா வரைவேன், நீங்க சூப்பரா சைக்கிள் ஓட்டுவீங்க, இல்லாட்டி ரொம்ப சூப்பரா பாடுவீங்க அப்படின்னா அதனால எனக்கு டேலண்ட் இல்லை, எனக்கு வரவே வராதுங்கிறது கிடையாது. எனக்கும் வரலாம், ஆனா அதுக்கு நான் ஏதாவது முயற்சி பண்ணணும், நான் ஏதாவது ஒரு எஃபர்ட் போடணும். For that I need to have for that I need to put some amount of hard work and I need to have this willpower within me. நான் இந்த விஷயத்த நான் ஏன் ட்ரை பண்ணி பார்க்க கூடாது? வருதான்னு நம்ம பார்க்கலாமே. எனக்கு சூப்பரா பாட வரும்னு நான் சொல்லல, நானும் பாடி பார்க்கலாமே தான் சொல்றேன். We are given an opportunity for us to explore, but to explore it or not, அது நம்ம முயற்சி எடுக்கிறோமா இல்லையாங்கிறது அது நம்ம கையில தான் இருக்கு இல்லையா? So we do not have equal talent, but we have given an equal opportunity. சம அளவுல வாய்ப்பு நமக்கு கிடைக்குது. நானும் முயற்சி பண்ணி பார்க்கலாம். முயற்சி பண்ணதும் பண்ணாததும் என் கையில தான் இருக்கு. நீ எனக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னு நான் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. We need to shape our future by taking every small opportunity that comes our way. Okay, so beautiful quote of Sir Abdul Kalam. So we take a pledge that we will definitely take each and every opportunity that improvises our talents. நம்மளுடைய திறன்கள், கடவுள் நமக்கு அந்த கொடுத்திருக்கிற திறனை வளர்த்துக்கிறதுக்கு ஒவ்வொரு போதும் நம்ம அதுக்கு ஏதாவது முயற்சி எடுப்போம். ஓகேயா? That could not. We'll start today's session. So what is it going to be about? எதை பத்தினது? உங்களுக்கு இந்த சார்ட்டை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ப்ரோனவுன்ஸ் பத்தி அப்படின்னு. நவுன்னா என்னன்னு சொன்னோம்? ஒரு பெயர் சொல், அதாவது நபர், இடம், பொருள், விலங்கு அல்லது பட்சி. ஒரு ஐடியா ஃபீலிங்க கூட நம்ம நவுன்னு கேட்டகரைஸ் பண்றோம். இப்ப இந்த ப்ரோனவுன் என்னப்பா? இந்த ப்ரோனவுன் என்னன்னா, நவுனுக்கு பதிலாக உபயோகிக்கப்படுற வார்த்தை தான் ப்ரோனவுன். Word used instead of noun is called as pronoun. Word used instead of noun is said to be pronoun. Okay, let me explain it with help of an activity. ஒரு ஆக்டிவிட்டி மூலியமா, இந்த கேள்விகள் மூலியமாவே நம்ம பார்த்து புரிஞ்சுப்போம். Okay, it's going to be very simple. So here the sentence goes like this. Susan is a girl. Dash is a good student. Supposing Susan is a girl. Again the sentence is said to be Susan is a good student. Susan ஒரு பெண், Susan ஒரு நல்லவர், ஒரு மாணவி அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்கோங்களேன். நான் மறுபடியும் இந்த சூசன்ங்கிற பெயரே பயன்படுத்தாம வேற ஏதாவது ஒரு வார்த்தை இந்த சூசனை குறிக்கக்கூடிய வார்த்தையாக நான் பயன்படுத்துறேன் அப்படின்னா அது எந்த வார்த்தையா இருக்கலாம்? இந்த இடத்துல ஷீங்கிற வார்த்தை. அவள் ஒரு நல்ல மாணவி. சூசன் இஸ் அ கேர்ள். சூசன் இஸ் அ குட் ஸ்டூடெண்ட். ஷீ இஸ் அ குட் ஸ்டூடெண்ட்.
ஏன் மேம் ஹீங்கிற வார்த்தை ஆண்க்கு ஆயிடும். ஓகே, ஏன் ஹர்ங்கிற வார்த்தையை நம்ம ஏன் இங்க உபயோகிக்க கூடாது? ஹர்ங்கிற வார்த்தைய ஒரு வாக்கியத்தினுடைய துவக்கத்துல, அதாவது ஒரு சப்ஜெக்டா யார பத்தி பேசுறோமோ அப்போ வந்து அது சப்ஜெக்டினுடைய இடத்துல நம்ம அதை உபயோகிக்க மாட்டோம். ஒரு பொருளா, அதாவது அந்த செயலை வாங்கிக்க நபரா இருக்காங்க பாத்தீங்களா, அப்பதான் நம்ம அந்த வார்த்தையான இந்த ப்ரோனோனான ஹரை வந்து உபயோகிப்போம். சூசன் இஸ் அ கேர்ள், ஷீ இஸ் அ குட் ஸ்டூடெண்ட். ஸோ வி கெட் டு நோ தட் we get to know two things over here. ரெண்டு விஷயங்கள் நமக்கு தெரிய வருது. இன்ஸ்டெட் ஆஃப் ரிப்பீட்டிங் தி வேர்ட் சூசன் அகெயின் அண்ட் அகெயின், மறுபடியும் மறுபடியும் நான் சூசன் சூசன்னு அடுத்தடுத்த வாக்கியங்கள்ல பயன்படுத்தாம நான் வேற ஒரு வார்த்தையை உபயோகிக்கிறேன், அதுவுமே அந்த சூசன்ங்கிற பெண்ணை தான் குறிக்கிறது அப்படின்னா எந்த வார்த்தை அது? ஷீ. ஏன் ஷீங்கிறத பர்டிகுலரா நம்ம சூஸ் பண்றோம்? ஹர்ங்கிற வார்த்தை இருந்தாலுமே ஷீங்கிறது தான் ஒரு வாக்கிய துவக்கத்துல ஆரம்பத்துல அந்த நபரை பத்தி தெரிவிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கும். தட் இஸ் வை இட் இஸ் டு பி கால்ட் அஸ் சப்ஜெக்ட் ப்ரோனவுன். இப்போதைக்கு இதை தெரிஞ்சுக்கோங்க, ஷீங்கிற வார்த்தையை நம்ம இங்க ப்ரோனவுனா பயன்படுத்துறோம். வாக்கிய ஆரம்பத்துல அதை பத்தி சொல்றோம். At all, I'm talking about the person. It is written in the beginning of the sentence and it is the suitable pronoun. She is the perfect match over here. She is a good student. Susan, instead of writing the Susan again, I am using this word, using this pronoun, she. My mother is a teacher. Dash is the headmistress of my school. எங்க அம்மா வந்து ஒரு ஆசிரியர், அவங்க தான் என்னுடைய ஸ்கூல்ல ஹெட்மிஸ்ட்ரஸா இருக்காங்க. My mother is a teacher. My mother is the headmistress of my school. Instead of writing my mother again and again, each and every sentence, what word I would use over here? Like last sentence, definitely it is going to be she. எப்படி சொல்றாங்க அந்த சென்டென்ஸ்ல? அவங்க வந்து என் ஸ்கூல்ல ஹெட்மிஸ்ட்ரஸா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க பேர் வந்து மாலா, அந்த மாதிரி ஏதாவது சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப வந்து ஹர்ங்கிற வார்த்தையை வந்து வாக்கிய துவக்கத்துல பயன்படுத்திருக்கலாம். அவங்க என்னவா இருக்காங்கங்கிறது இங்க சொல்றாங்க, அதனால இங்க ஷீங்கிற ப்ரோனவுன் தான் நம்ம பயன்படுத்துவோம். ஓகே, யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்டெக்ட் இன் விச் இட் ஹஸ் பீன் டோல்ட். Gauri is meeting her aunt and uncle. Gauri's aunt and uncle are visiting Gauri's house for the first time. Gauri's aunt and uncle are visiting Gauri's house for the first time. எத்தனை கௌரி இல்ல, ஆரம்பத்துல சொன்னா ஓகே, யார பத்தி சொல்றோங்கிறது நமக்கு தெரியணும். For that, in the beginning of the sentence, Gauri is meeting her aunt and uncle is understandable. Her aunt and uncle are visiting her house for the first time. அவளுடைய அத்தையும் மாமாவும் அவளுடைய வீட்டுக்கு முத தடவை போக போறாங்க. They are going to visit. Her aunt and her uncle, her aunt and uncle are visiting her house. So அந்த இடத்துல herங்கிற pronoun தான் பொருத்தமானது. As I already told, depending upon the context in which the sentence is told, you will be using this word she and her. Okay? வாங்கக்கூடிய அந்த செயலை வாங்கிக்கூடிய நபரா இருக்காங்களா, இல்லாட்டி அவங்கள பத்தி தான் பேசப்படுதா, அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். Did Dash water the plants this week? நீ இந்த வாரம் செடிகளுக்கு தண்ணி ஊத்தினியா? நீ வந்து இந்த வாரம் செடிக்கு தண்ணி ஊத்தினியா? Did I water plants this week? நான் என்ன நானே கேட்டுப்பேனா, நான் இந்த வாரம் செடிக்கு தண்ணி ஊத்தினேனா? Did me water the plants? நான் வந்து செடிக்கு தண்ணி ஊத்தினேனா? இப்படிலாம் நம்ம சொல்ல மாட்டோம். ஒன்னும் ஒருத்தரை பார்த்து கேட்போம், என்ன நானே கேட்டுக்கிறது இப்படிலாம் நம்ம பயன்படுத்த மாட்டோம். So the proper pronoun is did you. நீ இந்த வாரம் செடிகளுக்கு தண்ணி ஊத்தினியா? You is the pronoun. I'm asking another person. Instead of naming that noun, I'm referring to a particular person. That is the reason this pronoun has been used. ஏன் இங்க noun வந்தா என்ன? noun பத்தி கொடுக்கல. Instead of repeating the noun again and again, I'm using pronoun. Okay? If there are extra markers or color pencils, I would like to have dash for my art classes. அதை நான் வந்து என்னுடைய ஆர்ட் கிளாஸஸ்க்கு வந்து டிராயிங் கிளாஸ்க்கு வந்து நான் பயன்படுத்திக்க விருப்பப்படுறேன். I would like to have they or them are. 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு, எதை பயன்படுத்துவோம்? உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா கலர் பென்சிலோ மார்க்கர்ஸ் இருந்ததுன்னா அதை நான் என்னுடைய டிராயிங் கிளாஸ்க்கு பயன்படுத்திக்க விருப்பப்படுவேன். them.
So I is a dash person pronoun. முதலாவது நபர். I is a first person pronoun. நான், நாங்கள். Bங்கிறது first person plural. நான்கிறது first person singular. யூங்கிறது இரண்டாம் நபரை குறிக்கும். நீங்க இன்னொருத்தரை பார்த்து கேக்குறீங்க. It is referring to second person. You is a second person pronoun. They is a dash person pronoun. அவங்க, அவர்கள். It's a third person. Okay. So, until now, what have we understood? Pronoun is a word used instead of noun. Okay. இங்க என்னமோ கொடுத்துருக்கீங்களே மேம், சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு. சப்ஜெக்ட் ப்ரோனவுன் ஒண்ணு இருக்கு, ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் ஒண்ணு இருக்கு. ஸோ சப்ஜெக்ட் ப்ரோனவுன் என்னன்னா, அந்த வாக்கியத்திலேயே அந்த சப்ஜெக்ட் ப்ரோனவுன் தான் அந்த செயலை செய்யும். அந்த செயலை செய்யக்கூடிய நபர் ஒரு சப்ஜெக்ட் ப்ரோனவுனா தான் நம்ம உபயோகிப்போம். அந்த செயலை வாங்கிக்கக்கூடிய நபரா இருக்கு அப்படின்னா அது ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். ஐ கேவ் ஹிம் அ பென்சில். பாருங்களேன், நான் அவங்கிட்ட ஒரு பேனாவை கொடுத்தேன். ஐ கேவ் ஹிம் அ பென்சில். இப்ப நீங்க வந்து இந்த சென்டென்ஸ்ல பேசிக்கா ரெண்டு விஷயத்த ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. யாரு கொடுக்குறா, யாரு வாங்கிக்கிறா. நான் கொடுக்கிறேன். யார் ஒருவர் செயலை செய்கிறாரோ அவரை நாம் சப்ஜெக்ட் என்று சொல்கிறோம். அந்த செயலை யாரு வாங்கிக்கிறா, அதாவது இந்த பென்சிலை வந்து யார் வாங்கிக்கிறா, அவன். ஐ கேவ் ஹிம், நான் யார்கிட்ட கொடுத்தேன், அவன்கிட்ட கொடுத்தேன். ஸோ இது ஓவா நான் எழுதுறேன். ஓனா ஆப்ஜெக்ட். ஐ ஆம் தி பெர்ஃபார்மர், ஹீ இஸ் தி ரிசீவர். இந்த ஹிம்ங்கிற வார்த்தை ரிசீவர் ஆஃப் ஆக்ஷன். ஐ ஆம் தி பெர்ஃபார்மர், நான் தான் அந்த செயலை செய்யக்கூடியவர். ஸோ சப்ஜெக்டா இருக்கும்பொழுது அந்த வாக்கியத்தில் நான் தான் செயலை செய்யறேன் அப்படின்னா அதை சப்ஜெக்ட் ப்ரோனவுன்னு சொல்லுவோம். சப்ஜெக்ட் ப்ரோனவுன் டஸ் தி action, whereas this object pronoun, it receives the action. What happens over there? In object pronoun, we understand that it receives the action. நான் அவனிடம் ஒரு பென்சிலை கொடுத்தேன். யார் கொடுத்தா? இந்த கொஸ்டினை கேட்டுக்கோங்க. எந்த ஒரு சென்டென்ஸுமே யார் அந்த வேலையை செய்யறா, யார் அந்த செயலை வாங்கிக்கிறாங்க, அந்த ஆக்ஷன் ஆனது யார போய் சேருது, யார போய் சேருதோ அதுவும் அந்த இடத்துல ஒரு ப்ரோனோனா உபயோகிக்கப்பட்டிருக்கு. ஒரு நபரினுடைய பேர் இல்லாம ஒரு ப்ரோனோன் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கா, அது ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். அதுவே யார் ஒருவர் அந்த செயலை செய்யறாங்களோ, நான் தானே கொடுக்குறேன் அப்படின்னா என்னுடைய பேர் இல்ல, அதுக்கு பதிலா ஒரு ப்ரோனோன் உபயோகிக்கப்படுத்திருக்கு. அதனால இது சப்ஜெக்ட் ப்ரோனவுன். டஸ் தி ஆக்ஷன், receives the action. Okay, so what are all the words that we use as subject pronoun? What are all the words that we use as, இல்லாட்டி அந்த வார்த்தையே ஆப்ஜெக்ட் ப்ரோனவுனா உபயோகிக்கிறோம்னா என்னவா மாறும்? அதுக்கு இந்த காமிக்க போற இந்த சார்ட் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். I'll wait for you to make note of this sentence. We went to this one. We went to her house.
நீ அவங்க கிட்ட கிஃப்ட்ஸ கொடுத்த. இப்ப இந்த ரெண்டு சென்டென்ஸ்ல எனக்கு எது சப்ஜெக்டா உபயோகிக்கப்பட்டிருக்கு, சப்ஜெக்ட் ப்ரோனோனா, எது ஆப்ஜெக்டா உபயோகிக்கப்பட்டிருக்கு, இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்? முதல்ல இந்த சென்டென்ஸை ஒரு தடவைக்கு 2 தடவை படிச்சு பார்ப்போம். We went to her house. நாங்கள் அவளுடைய வீட்டுக்கு நாங்க அவளோட வீட்டுக்கு நாங்க போனோம். You gave them gifts. நீ வந்து அவங்களுக்கு பரிசை கொடுத்த. சோ முதல்ல என்னென்னலாம் ப்ரோனவுன் உபயோகிக்கப்பட்டிருக்கு? we, her இந்த முதலாவது சென்டென்ஸ்ல. ரெண்டாவதுல you, them. ஓகே, இங்க வந்து யார் போனா? நாங்க போனோம். சோ நாங்க தான் போறோம். we are the performer of the action. யாரோட வீட்டுக்கு போறோம்? இந்த வேர்புக்கு அப்புறம் வந்திருக்கு பாருங்க, வென்ட்ங்கிறது ஒரு வேர்ப். யாரோட வீட்டுக்கு போனோம்? அவளுடைய வீட்டுக்கு போனோம். So this becomes object pronoun in this sentence. So வாக்கிய துவக்கத்திலேயே வருது. யார் ஒருவர் அந்த செயலை செய்யறாங்களோ அது சப்ஜெக்ட் ப்ரோனவுன்கிறோம். அதுவே ரிசீவ் பண்றவங்களை வந்து ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்கிறோம். யூ கேவ் them gifts. யார் கொடுத்தா? நீ கொடுத்த. யாருக்கு கொடுத்த? அவங்களுக்கு கொடுத்த. ஸோ இது வந்து ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். ஓனா என்ன நினைச்சுப்பீங்க? ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். எஸ்னா சப்ஜெக்ட் ப்ரோனவுன். ஓகேயா? சரி. I'll erase this board so that the start is visible. உங்களுக்கு அது தெளிவா தெரியும். அதுக்காக நான் அதை erase பண்ணிக்கிறேன். Pronouns. Word used instead of noun. So now we have understood subject pronoun, object pronoun meaning. இப்ப நான் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட்னுடைய இடத்துல, இந்த ஐங்கிற வார்த்தை ஆப்ஜெக்ட்னுடைய இடத்துல வருது அப்படின்னா ப்ரோனவுன்னா என்னவா மாறும்? இட் டர்ன்ஸ் டு பி மீ. ஐ இஸ் ரீப்ளேஸ்ட் பை மீ. I gave chocolates. He came along with me. அவன் என்னுடன் சேர்ந்து வந்தான். He gave me biscuits. அவன் என்னிடம் பிஸ்கெட்டுகளை கொடுத்தான். ஐங்கிற வார்த்தை ஆப்ஜெக்ட்னுடைய இடத்துக்கு போறதுன்னா மீ. ஓகேயா? we is replaced by us. They played along with us. எங்களுடன் சேர்ந்து அவர்கள் விளையாடினார்கள். We went to the market. We went to the market is used as subject pronoun. They came along with us. எங்களுடன் சேர்ந்து வந்தாங்க. You. யூங்கிற வார்த்தைக்கும் சரி, you is a second person singular. It is used as a plural form as well. All of you are listening to my class. நீங்க எல்லாருமே என்னுடைய கிளாஸை கவனிச்சு கேட்டு இருக்கீங்க. நான் ஒரு நபரை குறிக்கிறேன்னா எல்லாரையும் சொல்றேன்னா உங்க எல்லாரையுமே சொல்றேன். அப்படின்னா ஒருத்தரை சொல்லணும்னாலும் ரெண்டாவது நபருக்கு யூ தான், ப்ளூரல் ஃபார்ம்ல சொல்லணும்னாலும் யூ தான். ஸோ சப்ஜெக்ட் ப்ரோனவுன் if it is you, in object position also the same pronoun is retained. அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. they is replaced by them. தேங்கிற வார்த்தை themங்கிற வார்த்தையால மாத்தி எழுதப்படுது. he, him. We went along with him. I gave him. நான் அவனிடம் கொடுத்தேன். He gave me. அவன் என்கிட்ட கொடுத்தான். அப்ப ஹீங்கிறது சப்ஜெக்ட் ப்ரோனவுன், மீங்கிறது ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். நீங்க பார்த்திருப்பீங்க இப்ப எதெல்லாம் வந்து சப்ஜெக்ட் ப்ரோனவுனா வருதுன்னு. ஐ, யூ, வி, தே, இட். ஐ, வி. ஐங்கிறது ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர், விங்கிறது ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல், யூங்கிறது செகண்ட் பர்சன் சிங்குலர், ப்ளூரல் ரெண்டுமாவே யூஸ் பண்ணும். அவன், அவள், அது. ஹி, ஷி, இட் சப்ஜெக்ட் ப்ரோனவுன். ப்ளூரல் ஃபார்ம்ல தே. ஓகேயா? அடுத்தது ஷி. ஷீங்கிற வார்த்தை ஆப்ஜெக்ட்னுடைய இடத்துக்கு போகும்போது ஹர். இட் அகெயின் இட் இஸ் ரீடைன்ட் as it itself. யூக்கும் இட்டுக்கும் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அதே வார்த்தையாக தான் இருக்கும். மறுபடியும் ஒரு வாட்டி பார்ப்போமா? Let us turn the wheel once again and register it. Okay? Subject pronoun is I. If at all it comes in object place. ஐங்கிற வார்த்தை ஆப்ஜெக்ட்னுடைய இடத்துக்கு வரும்போது me. Be is replaced by us in object position when it is written as pronoun, object pronoun. You, you. The same. They,
replaced by them. He, him. ஹீங்கிற வார்த்தை ஹிம்ங்கிற வார்த்தையால ஆப்ஜெக்ட் ப்ரோனவுனா நம்ம எழுதுறோம். ஷீ இட் இஸ் ரீப்ளேஸ்ட் வித் ஹர். ஹர்ங்கிற வார்த்தையால ஐ கேவ் ஹர் நான் அவள்கிட்ட கொடுத்தேன். மீரா கேவ் ஹர் புக்ஸ். மீரா அவளிடம் புத்தகத்தை கொடுத்தாள். மீரா கேவ் ஹர். இட் ரெயின்ட் எஸ்டர்டே. Okay, so subject pronouns and its respective object pronouns have been understood by us. We'll see few questions pertaining to this now, then quickly multiple choice questions. Okay, subject pronouns, object pronouns. யார் ஒருவர் செயலை செய்யறாங்களோ அந்த இடத்துல ஒரு ப்ரோனோனா இருக்குன்னா அந்த சப்ஜெக்ட் ப்ரோனோன். யார் வாங்கிக்கிறாங்களோ ஆப்ஜெக்ட் ப்ரோனோன். என்னெல்லாம் வரும்னு சொன்னேன்? மீ, அஸ், ஹிம், ஹர், இட், யூ, தெம். ரைட்? ஐ கால் டேஷ் ஒன்ஸ் அ வீக். நான் அவளை வந்து வாரத்துக்கு ஒரு தடவை கூப்பிடுவேன். அவளை ஒரு தடவை வாரத்துக்கு ஒரு நாள் கூப்பிடுவேன். அவளை ஐ கால் ஹர். ஐ கால் ஷீ ஒன்ஸ் அ வீக்னு சொல்லுவோமா? மாட்டோம். ஐ கால் ஹர் ஒன்ஸ் அ வீக். நான் அவளை வாரத்துக்கு ஒரு தடவை கூப்பிடுவேன். ஐ கான்ட் ஃபைண்ட் இட். ஐ கான்ட் ஃபைண்ட் இட்ஸ். என்னால அதை கண்டுபிடிக்க முடியல. என்னால. யாரால கண்டுபிடிக்க முடியல? என்னால. சோ ஐ இஸ் சப்ஜெக்ட் ப்ரோனவுன். அதை கண்டுபிடிக்க முடியல. ரிசீவர் ஆஃப் ஆக்ஷன். ஐ கான்ட் ஃபைண்ட் இட். கேன் யூ ஹெல்ப் வி? கேன் யூ ஹெல்ப் அஸ்? உன்னால எங்களுக்கு உதவி செய்ய முடியுமா? யூ இஸ் சப்ஜெக்ட் ப்ரோனவுன். அஸ் இஸ் தி ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். கேன் யூ ஹெல்ப் அஸ்? உன்னால எங்களுக்கு உதவி செய்ய முடியுமா? He meets dash after work. He meets they after work. அவங்கள. தேங்கிற வார்த்தை ஆப்ஜெக்ட் ப்ரோனவுனா என்னன்னு ரீப்ளேஸ் ஆகும்னு? தெம். உங்களால இப்ப அந்த கோரிலேட் பண்ணிக்க முடியுதுன்னு நான் நம்புறேன். டேஷ் ஆஃபன் பிளே டென்னிஸ் இன் தி பார்க். நாங்க எப்போதுமே அடிக்கடி நாங்க டென்னிஸை வந்து பார்க்ல விளையாடுவோம். நாங்க. ரெஸ்பெக்டிவ் சப்ஜெக்ட் ப்ரோனவுன். பர்ஃபெக்ட். விங்கிறது தான். அஸ்ங்கிறது ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் ஆஃப் வி. She sometimes invites dash for lunch. அவ சில நேரங்கள்ல எங்களை சாப்பிடுறதுக்கு அழைப்பா. She sometimes invites us or sometimes invites we. விங்கிறது சப்ஜெக்ட் இடத்துல உபயோகிப்போம். யாரை இன்வைட் பண்றா? எங்களை. So receiver of action, object pronoun is us. Can you hear dash well? உன்னால நான் பேசுறது கேட்க முடியுதா? Can you hear me well? I is replaced by me. ஐங்கிறது சப்ஜெக்ட் ப்ரோனவுன், மீங்கிறது ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். இப்ப பாருங்க, இப்ப சப்ஜெக்ட் இடம் காலியா இருக்கு. டேஷ் ஆல்வேஸ் ஹெல்ப் மை மதர் வித் ஹவுஸ் ஒர்க். ஐ ஆல்வேஸ் ஹெல்ப். Lot of questions pertaining to subject and object pronoun, and I hope you have understood it very clearly. Subject pronouns and its wordings in when we use it as a object pronoun. தகுந்த வார்த்தை ஆப்ஜெக்ட் ப்ரோனவுனா என்ன பயன்படுத்துவோம்? ஐங்கிற வார்த்தை மீனாலையும், விங்கிற வார்த்தை அஸ்னாலையும், யூ, இட், there is no change. He is replaced by him, she, her, they, them. Okay? Fine. Still clear-ஆ புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். So we are going to see answer few questions pertaining to nose 12. So exam point of view இருந்து நமக்கு அடுத்தது அது வேற இருக்கு இல்லையா? அது சம்பந்தமா கேள்விகள் வருதுன்னா என்னெல்லாம் வரும்? synonyms, antonyms, கிராமர்ல நம்ம என்னெல்லாம் பார்த்திருக்கோம்? ப்ரீஃபிக்ஸ், சஃபிக்ஸ், நவுன்ஸ் பார்த்திருக்கோம் கிராமர் போர்ஷனா, ஹோமோஃபோன்ஸ், ஹோமோனிம்ஸ்,
First is pertaining to synonyms. The female sparrow said with disdain, "Let me see what help you can do for him." Disdain. Respect, scorn, value, admire. வெறும் பதில மட்டும் எழுதிக்கோங்க. Question number 1. Besides it, decided appropriate answer. அதுக்கு பக்கத்துல தகுந்த பதில். Disdain உடைய synonym என்ன? Respect, scorn, value, admire. Ramaya's heart was in a flutter. ரொம்ப படபடப்பா இருந்தது. Calm, still, steady, flat. Third question. She was confined to her bed. கேள்விய விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பயம் வந்துருது. இந்த மாதிரி மூக்குத்தி தன்னிட்டு தான் இருக்குன்னு பயத்திலேயே படுக்கையிலேயே இருந்துட்டா இல்லையா? She was confined to bed. Invasive, restricted, released, freed. இதை விட்டு நகரல அவ. பெட்டை விட்டு நகரல. Who? Ramaya's wife. Antonyms. Opposite word. This is bound to happen when humans are being greedy. Greedy. Generous, self-centered, grabby, miserly. Greedy opposite word என்ன? தன்னை பத்தியே சிந்திக்கிறது, சுயநலமாவே இருக்கிறது. Greedy. இதனுடைய ஆப்போசிட் என்ன? மத்தவங்கள்ட்ட இருந்து பறிக்க நினைக்கிறது, அதுதான் கிராபி. ஓகே, மாதிரி கஞ்சத்தனமா இருக்கிறது மைசர்லி. The loss of jewel had to be admitted. நகை காணாம போயிடுதுங்கிறத ஒத்துண்டானோம். Confessed, denied, allowed, entered. Please do not talk about what does not concern us. எது நமக்கு சம்மந்தம் இல்லையா அதை பத்தி பேசாதீங்க. Anxiety, worry, uneasiness, disregard. Concern உடைய opposite. Anxiety, worry, uneasiness, disregard. Fine. Homophone question. We heard loud dash of laughter. We heard loud peals. சத்தமான குரல்கள் கேட்டது. Peals. P-E-E-L-S, P-E-A-L-S. ஒரே மாதிரி சத்தத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள், அர்த்தம் வேறு, எழுத்துக்களும் வேறு. அதாவது ஸ்பெல்லிங்கும் வேற, அர்த்தமும் வேற. அதை ஹோமோஃபோனுங்கிறோம். ஒரே ஸ்பெல்லிங்கா இருந்ததுன்னா அதை ஹோமோனிம்ன்றோம். சரி, இங்க எது ஹோமோஃபோன், பொருத்தமான ஹோமோஃபோன்? Okay, one more question. I can dash phone ringing in neighbor's house. I can hear. என்னால கேட்க முடியுது. H-E-R-E is the right spelling or H-E-A-R? Next, acronyms. PAN. அப்ரிவியேஷன் தனித்தனி எழுத்தா படிப்போம். ஆக்ரோனிம் தான் ஒரு வார்த்தையை படிக்கிறா போல படிப்போம். PAN. Permanent account number, past account number, postal account number. A, B, C. Ninth question, answer A. 9B, 9C. இப்படி எழுதினா போதும். ஓகேயா? CBI, Central Bureau of Investigation, Central Birth of Investigation, Central Bureau of Investiture. Which is the appropriate answer? Okay. This session, we have understood pronouns, meaning of pronouns, subject and object pronouns. Various examples were given. Various activities were solved in word wall, and multiple choice questions were asked pertaining to nose 12 rows. Okay. I'll end the session for the day. We'll again meet next week
நன்றி. Have a great weekend ahead. வாழ்க பாரதம், வெல்க தமிழ்.